Hi friends and teachers. Now Unit 6 ல Plant Anatomy MCQ 20 questions நம்ம கொடுத்திருக்கோம். பார்க்கலாம் வாங்க. Which of the following statement is correct for tracheids? இப்போ tracheidsனா the சைலத்தில் 4 கேரக்டர்ல tracheids ஒரு கேரக்டர்ஸ். அப்போ இதனுடைய எப்படி கேட்டிருக்கோம் அப்படின்னா tracheidsல வச்சு நம்ம 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். ஆப்ஷன் A, they are multicellular with broad lumen. B option, they are unicellular with broad lumen. Option C, they are unicellular with narrow lumen. Option D, they are multicellular with narrow lumen. இதுல எந்த ஆப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. Then second questions. Now grass stem elongates by the activity of option A, primary meristem, option B, secondary meristem, option C, intercalary meristem, option D, lateral meristem. பட் இந்த கொஸ்டின் நீங்கள் கிராஸ் ஸ்டெம்முங்கும் போது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் இந்த ஆன்சரை. இந்த மாதிரி தான் நம்ம பிஜிடிஆர்பில் கேட்பாங்க. நமக்கு ஆன்சர் கரெக்டாக வச்சுக்கும், அதில் 2 ஆப்ஷன் வர மாதிரி இருக்கும். நம்ம அது கரெக்டாக பார்த்து ஒன்று எடுத்துட்டோம்னா நம்ம செலெக்ஷன் இந்த லிஸ்ட்டில். தென் in which of the following angiospermous plant girdle traces are present? இப்போ நம்ம angiosperm plantல girdle trace ஆகக்கூடிய plant என்ன plant? மேக்ஸிமம் இது என்ன கேரக்டர்ல இருக்குன்னா சைலம் கேரக்டர்ல பவுண்ட் ஆகக்கூடிய பாட்டு. பர்டிகுலர்லி அது ட்ரக்கிட்ஸா வெசலான பாயிண்ட் அப் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஆப்ஷன் ஏ லிரியோடென்ட்ரான், ஆப்ஷன் பி சொலானம், ஆப்ஷன் சி ட்ரிட்டிகம், ஆப்ஷன் டி ஹைபிஸ்கஸ். நெக்ஸ்ட் fourth question. Medullary bundles are absent in the stem of which of the following plant? Medullary plant bundles வந்து எந்த ஸ்டெம் கேரக்டர்ல absent அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ Mirabilis jolapha, ஆப்ஷன் பி Bougainvillea spectabilis, ஆப்ஷன் சி Tecoma grandiflora, ஆப்ஷன் டி Weyerhaeusia diffusa. Now we go for fifth questions. எல்லா கார்டிகல் வாஸ்குலர் பண்டலும் ஸ்ட்ரெயிட், பட் திஸ் பிளான்ட்ல இருக்கக்கூடிய கார்டிகல் வாஸ்குலர் பண்டல்ஸ் இஸ் இன்வெர்டட். ஸோ விச் பிளான்ட் இஸ் இன்வெர்டட் கார்டிகல் வாஸ்குலர் பண்டல்ஸ்? ஆப்ஷன் ஏ இன்வெர்டட்னா தெரியும், தலைகீழா இருக்கக்கூடிய வாஸ்குலர் பண்டல்ஸ் சொல்றாங்க கார்டிகல் வாஸ்குலர் பண்டல்ஸ். ஆப்ஷன் ஏ மிராபிலஸ், ஆப்ஷன் பி பிக்னோனியா, ஆப்ஷன் சி நிக்டாந்தஸ், ஆப்ஷன் டி சீனபோடியம். Then now sixth questions. Tylosis are found in. What is meant tylosis? Tylosisனா எங்க சைலம் வெசல்ஸ்ல மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லலாம்னா செகண்டரி க்ரோத்தில் நம்ம இது சொல்லலாம். பலூன் லைக் ஸ்ட்ரெச்சஸ் ஆஃப் பேன்கமாட்டாசிஸ் மேடப் ஆஃப் பேன்கமாட்டாசிஸ் மாதிரி இருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் தம் ஆஞ்சியோஸ்பெர்ம் டைகாட் பிளான்ட் அண்ட் மோனோகாட் பிளான்ட்லையும் இந்த டைலோசிஸ் பார்ட் ஃபவுண்ட் ஆகும். ஸோ 6 questions. Tylosis are found in option A. பெரிடாம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். What is that? Cork, corkambium and secondary cortex. Then option B softwood, option C hardwood and option D secondary cortex. இதுல softwoodம் hardwoodம் தெரியும். லாஸ்ட் டைம் ஒரு 1 மார்க் கேட்டிருந்தாங்க. இதை வச்சு softwood other names called alburnum, hardwood other names called duramen. ஓகேங்களா? ஸோ பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Now 7th questions. As a tree grows older, as a tree grows older, which one of the following tissues increase rapidly in thickness? Increase rapidly in thickness. இதுல எந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேபிட்லினா ரொம்ப சீக்கிரமாவே திக்னஸை கிரியேட் பண்ணிடும். அப்ப அது என்ன கரெக்ட்? ஆப்ஷன் ஏ சாஃப்ட்வுட், ஆப்ஷன் பி
cortex. Option C, hardwood. Option D, phloem. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Now we go for 8th questions. Interciliary phloem is found in the stem of. Interciliary phloem. Interciliary phloem found in the stem region ல எந்த plant? அப்ப stem region ல interciliary phloem found ஆயிருக்கு. அது எந்த plantல? Option A, Dracena. Option B, Bignonia. Option C, Strychnos. Option D, Cucurbita. ஓகேங்களா? சோ இதுல எது interciliary phloem அப்படின்னு நம்ம சொல்றோம். Next questions. Now 9th questions. Bulliform cells உடனே உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வரும் இல்லைங்களா? Bulliform cellsனாவே ஆர் motor cells. இது எப்படி மேக்ஸிமம் இன்டர்கலர் செல்ஸ்ல இருந்து நல்லா டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு லீவ்ஸ் growth மாதிரி இருக்கும். ஆர் present in. சோ நம்ம 11th புக்ல பார்க்கும்போது bulliform cells ஆர் motor cellsனா அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்போம், ஈஸியா எடுத்துடலாம். பட் நான் வேற ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணுங்க. ஆப்ஷன் A, Shakaram. ஆப்ஷன் B, Nilambo. ஆப்ஷன் C, Nerium. ஆப்ஷன் D, Casuarina. So இந்த நாலு ஆப்ஷன்ல which one is a bulliform cells or motor cells? இப்போ இதுக்கு ஒரு क्वेश्चन கேட்கலாம். Bulliform cells other names called motor cells. சரிங்களா? சோ இந்த மாதிரி क्वेश्चन கிரியேட் பண்ணலாம். Now I going to 10th questions. Actually இதுவும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஆஃப் சைலம் தான். அந்த சைலத்துல பர்టిక్యులரா வெசல்ல lactiferous vessels are prominent in. Lactiferous vessels are prominent in. Option A, Pisum sativum. Option B, Phoenix sylvestris. Option C, Hevia praesilensis. Option D, Ruta graveolens. இதுல lactiferous ஒரு gland. What is that? It is one type of a special type of secretion in the vessels. அது எந்த பிளான்ட்ல இந்த lactiferous vessels இந்த மாதிரி தான் இம்பார்ட்டன்ஸ் நேம் வச்சு தான் பிஜிடிஆப்ல क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? என்ன சார் மேக்ஸிமம் நீங்க பிளான்ட்டா கொடுத்திருக்கீங்கன்னா நமக்கு பிளான்ட்ல இருந்து நிறைய क्वेश्चंस வர மாதிரி அனாட்டமியை கொடுப்பான். சோ நீங்க அதல ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. Next we go for 11th questions. The meristematic cells characterized by thin walls. உனக்கு meristematic cells நாவே தெரியும் எப்படி ஆரிஜின் ஆகும்ட்டு. So the meristematic cells ல 3 layer இருக்கும் இல்லீங்களா? First one is your apical, intercalary and lateral meristem. சரிங்களா? So the characterized by thin walls. அந்த meristematic cells ல thin wall இருக்கும், large vacuola இருக்கும். ஓகேங்களா? and chiefly vertical divisions இருக்கும். இதுதான் நோட் பண்ணணும். இந்த இடத்துல chiefly vertical divisions எந்த கேரக்டர்ல இருக்கு அப்படிங்கறத क्वेश्चन. ஆப்ஷன் A, fusiform initial. ஆப்ஷன் B, ray initial. ஆப்ஷன் C, root effects. ஆப்ஷன் D, shoot effects initial. So which one is the correct option? இந்த meristematic cells ல தின்னாவும் இருக்கும், large vacuolaவும் இருக்கும், chief vertical divisions ஆவும் இருக்கும் அப்படிங்கிறது. Now 12th question. உங்களுக்கு இந்த ரொம்ப ஈஸி क्वेश्चन தான். சிவ் டியூப் படிச்சிருப்பீங்க. phloem கேரக்டர்ல வரக்கூடியது. ஓகேங்களா? சோ அதுல இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன? நாலுல ஒண்ணு. The chief functions of sieve tube element. phloem இருக்கக்கூடிய sieve cell, sieve tube cell, அப்புறம் companion cells இருக்கு, then phloem parenchyma இருக்கு இல்லீங்களா? அதுல செகண்ட் ஒன் sieve tube தான் இது. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? A, to translocate the organic materials from sources in sink. To translocate the organic materials from எங்கிருந்து? Sources in sink. Then second question, second point, A, B option. To conduct minerals. C, to transport water from roots to leaves. Option D,
to help the plant in forming wood. Next questions. Now 13th questions. If all the lenticels you know what is that? It is one of the very important role in the transspirations, but it is a wooden area, and the stem are blocked first to die will be. ஒரு ஸ்டெம் ரீஜன்ல ஃபர்ஸ்ட் பிளாக் ஆகணும்னே அது ஃபர்ஸ்ட் எந்த பார்ட்ஸ் வந்து செத்து போகுது, எந்த பார்ட்ஸ் செத்து போகுதுதான் கொஸ்டின். சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ ரூட்ஸ், ஆப்ஷன் பி லீவ்ஸ், ஆப்ஷன் சி ஷூட் டிப்ஸ், ஆப்ஷன் டி நன். நான் நோட் பண்ணிக்கங்க. லென்டிசெல்னு உங்களுக்கு தெரியும். அந்த இதுல வந்து ஸ்டெம் ரீஜன்ல பிளாக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் தான் சாவும், அதுக்கப்புறம் தான் மற்ற பார்ட்ஸ் எல்லாம் சாவும். ஓகேங்களா? அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 14th questions. The pith of the ground tissue is made up of. The pith of the ground tissue is made up of. இந்த பித் வந்து பொதுவா கிரவுண்ட் டிஷ்யூல ஃபவுண்ட் ஆயிருக்கும். இப்போ கிரவுண்ட் டிஷ்யூல கேட்டாங்கன்னா உங்களுக்கு கரெக்டா நீ நோட் பண்ண தெரியணும் உனக்கு. ஓகேங்களா? இந்த பித் ரீஜன் எந்த செல்ஸால எந்த டிஷ்யூவால ஃபவுண்ட் ஆயிருக்கும்? ஆப்ஷன் ஏ ஸ்ப்ளீன்கைமால, ஆப்ஷன் பி பேரன்கைமால, ஆப்ஷன் சி கொலன்கைமா, அண்ட் ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். ஸோ உனக்கு தெரியும் மேக்ஸிமம் இட் இஸ் 3 ஆல்சோ சிம்பிளர் டிஷ்யூஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சிம்பிளர் டிஷ்யூல பித்து வந்து ஆரிஜின் ஆகக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் யாரு அப்படிங்கிறது. நவ் வி கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். Now 15th questions. Parenchyma tissue with large vacuole. Parenchyma tissue la எந்த tissue large vacuole னு சொல்றாங்க are called A collenchyma, B chlorenchyma, C parenchyma, D prosenchyma. இதுல எது வந்து லார்ஜ் வேக்யூல்னு சொல்றாங்க? மேக்ஸிமம் உனக்கு தெரியும் லார்ஜ் வேக்யூல் பவுண்டா வரவே அது பேரன்கைமா தான், லூஸ்லி செல்ஸா இருக்கும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் செல்ஸ் நம்ம சொல்லுது. இந்த பேரன்கைமால நம்ம வந்து லார்ஜ் வேக்யூலா இருக்கிறது எந்த பார்ட்? ஈஸியா ஆப்ஷன் கண்டிப்பா நீங்க அடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. growth rings are formed due to the activity. growth rings இருக்கு இல்லைங்களா, diffusion force அந்த மாதிரி growth ring like what is that னா நமக்கு இப்போ ஒரு 1 இயருக்கு எவ்வளவு ரிங்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அதை வச்சு நம்ம என்ன சொன்னோம் பிளான்ட்ஸ் உடைய இயர்னு சொல்லணும் இல்லையா? அந்த ஆக்டிவிட்டியை கிரியேட் பண்றவர் யாரு? ஆப்ஷன் ஏ இன்ட்ராஸ்டீலார் கேம்பியம், இன்ட்ராஸ்டீலார் கேம்பியம். ஆப்ஷன் பி இன்டர் கேலரி கேம்பியம், ஆப்ஷன் சி எக்ஸ்ட்ரா ஸ்டீலார் கேம்பியம், ஆப்ஷன் டி பிரைமரி கேம்பியம். Answer எழுதுங்க. I go for next questions. Now 17th questions. Which one of the following is a vesselless dicotyledons? ஓகேங்களா? கன்ஃபார்மா இன்னும் ட்ரை பண்ணுங்க. easy to answer the 17th questions. எது வந்து vesselless நம்ம சொல்லுவோம்? அப்ப வெசல் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் என்ன? பிளான்ட் வெசல்ல ஆல் ஆஞ்சியோஸ்பர்ம்லயும் இருக்கும். இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ல இல்லாத பிளான்ட் தான் இங்க ஒண்ணு இருக்கு, வெசல்லெஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ட்ரைடாக்ஸ், ஆப்ஷன் பி டெக்டோனா, ஆப்ஷன் சி பம்பூசா, ஆப்ஷன் டி ட்ரைமஸ். ஓகே. Now question number 18. Vascular bundles are derived from. Vascular bundles are derived from. Option A dermatogen, option A dermatogen. அப்போ வாஸ்குலர் பண்டல் டெரைவ் பண்ணுறது யாரு அப்படின்னு தான் கொஸ்டினே. இவங்களை பார்த்தவங்க தெரியும். இந்த உங்களுடைய இந்த 4 கேரக்டர், இந்த 3 கேரக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வாஸ்குலர் பண்டல் வந்து இவங்க எதை வச்சு போட்டிருக்காங்க அப்படின்னா ஷூட் அண்ட் ரூட்டோட வச்சு போட்டிருக்கிறாங்க. அப்ப ஷூட்டுக்கும் ரூட்டுக்கும் பண்ணக்கூடிய செல் டிவிஷன்ல யார் அப்படின்னா ஹிஸ்டோஜன் தியரி. நோட் பண்ணிக்கங்க, ஹிஸ்டோஜன் தியரி. இன்னும் ஒண்ணு ரூட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், கேலிப்ட்ரோஜன் வரும். வாட் இஸ் இட்? கேலிப்ட்ரோஜன். டெர்மட்டோஜன், பிளீரோ, பெரிப்ளம் அண்ட் கேலிப்ட்ரோஜன் வரும்.
சரிங்களா? தென் இப்போ ஆப்ஷன் ஏ டெர்மடோஜன், ஆப்ஷன் பி பிளீரோம், ஆப்ஷன் சி வெரிஃப்ளம், ஆப்ஷன் டி பெல்லோஜன். இதுல எதுன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் now 19th questions. Meristem D attente theory of apical meristem organization was proposed by. நான் ஏன் இந்த கொஸ்டின் கொடுத்தேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் புக்குள்ளுக்கு ஆன்சரே அவன் ஆத்தரை கொடுக்கல. ஸோ நான் இந்த ஃபாரின் புக்கில் இருந்து நான் ஆத்தரை எடுத்திருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கப்படலாம் அப்படிங்கிறது என்னோட பிஜிடி அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ புவர்ட், ஆப்ஷன் பி ஸ்மித், ஆப்ஷன் சி ஷெப், ஆப்ஷன் டி ஹான்ஸ்டின். ஸோ இது 4 ஒருத்தர் தான் மெரிஸ்டம் டி அட்டன் தியரியை எபிக்கல் மெரிஸ்டம் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்காரு, அதை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஓகேங்களா? we go for next question. Now 20th questions. Nacreous thickenings are associated with. Nacreous thickenings are associated with option A sclerenchyma, option B xylem tracheids, option C phloem, option D collenchyma. இதுல nacreous thickening associate பண்ணது எது, எந்த டிஷ்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ xylem ஆப்ஷன் ஏ sclerenchyma, ஆப்ஷன் பி xylem tracheids, ஆப்ஷன் சி phloem, ஆப்ஷன் டி collenchyma. இதுல எது வந்து nacreous thickening characters? தென் இந்த கொஸ்டின் முடிச்ச உடனே உங்களுக்கு கமெண்ட்ல பாருங்க, உங்களுக்கு 20 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை நான் போட்டுருவேன். ஓகேங்களா? ஸோ கமெண்ட்ல ஆன்சர் இல்லைன்னா தயவு செய்து எங்களுக்கு கமெண்ட்ல ஆன்சர் வரலன்னு கொடுங்க. நான் உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அந்த நம்பரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் உண்டான ஆன்சரை நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா? தேங்க்யூ. எல்லாரும் வெற்றி பெறணும். பிஜிடிஆர்வில் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நெவர் ஃபெயில். ஸோ ஆல் த பெஸ்ட். எல்லாரும் உள்ள போகிறோம். கவர்மெண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு நம்ம யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க கன்ஃபார்ம் உள்ள போயிடுவீங்க. அதனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. தேங்க்யூ.